ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குக்கிங் ஜோஃபினா நாலேஜ். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, டெய்லி யூஸ் பண்ணுற தமிழ் சென்டென்ஸ்க்கு இங்கிலீஷில் எப்படி பேசலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ், நாம் இதை சரியாக பிளான் பண்ணணும். நாம் இதை சரியாக பிளான் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்கிறோம்ல, அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்னா, we need to plan this properly. we need to plan this properly. வீன்றது நாம, அடுத்தது நீட், வேணும் அப்படின்னு சொல்றோம்ல, பண்ணணும் வேணும் அப்படின்னு சொல்றோம்ல, அதுக்கு நீட். அடுத்து டு பிளான், பிளான் பண்றதுக்கு திஸ் ப்ராப்பர்லி, சரியாக அப்படின்னு அர்த்தம். ப்ராப்பர்லி, நாம இதை சரியா பிளான் பண்ணணும் அப்படின்றதுக்கு we need to plan this properly, சரியா நம்ம பிளான் பண்ணணும் அப்படின்னு சொல்றது தான் இங்க இங்கிலீஷ்ல சொல்லியிருக்கோம். we need to plan this properly. நெக்ஸ்ட் ஒன், அவன் என்ன சொல்றான்னு கவனமா கேள். அவன் என்ன சொல்றான்னு கவனமா கேளு அப்படின்னு சொல்றோம்ல, அதுக்கு எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்னா, லிசன். லிசன்னா கவனி அப்படின்னு அர்த்தம். அடுத்தது கேர்ஃபுல்லி. கேர்ஃபுல்லினா கவனமா கேளு, கவனமா ரொம்ப ஜாக்கிரதையா அப்படின்ற மாதிரி அர்த்தம். ஜாக்கிரதையா கவனி அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் டு வாட். வாட் என்ன அப்படின்னு அர்த்தம். he is saying, சொல்றான் அப்படின்னு அர்த்தம். he அப்படின்றது அவன், அடுத்து is saying, அது சொல்றான், சொல்றான்னு அப்படின்னு சொல்றோம்ல, அதுக்கு is saying. listen carefully to what he is saying. என்ன சொல்றான்னு கவனமா கேளு அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ், நான் இதை பற்றி முன்னாடியே கேட்டிருக்கிறேன். நான் இதை பற்றி முன்னாடியே கேட்டிருக்கேன், இதை பற்றி எனக்கு இதுக்கு பற்றி எனக்கு கேள்விப்பட்டிருக்கேன் அப்படின்லாம் சொல்றோம்ல, அதுக்கு எப்படி இங்கிலீஷில் சொன்னோன்னா, ஐ ஐ ஐ அப்படின்னா நான். அடுத்தது ஹாவ், இருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்கோம்ல, அதுக்காக இந்த ஹாவ் யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட் ஹியர்ட். ஹியர்ட்னா கேட்கறது, கேட்டு அப்படின்னு இங்கே வேர்டு யூஸ் பண்ணுறோம்ல, அதுக்கு ஹியர்ட். நெக்ஸ்ட் அபவுட். அபவுட்னா இங்கே பற்றி அப்படின்னு வேர்டு கொடுத்துருக்கால, அதுக்காக அபவுட். அபவுட்னா என்ன மீன்னா இதை பற்றி அதை பற்றி அப்படின்னு சொல்கிறோம்ல, அது பற்றின்றது தான் அபவுட். திஸ். திஸ் அப்படின்னா இதை, இதைன்றதுக்கு திஸ். பிஃபோர். பிஃபோர்னா முன்னாடியே அப்படின்னு அர்த்தம். ஐ ஹாவ் ஹியர்ட் அபவுட் திஸ் பிஃபோர். நான் இதை பற்றி முன்னாடியே கேட்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்றதுக்கு இங்கிலீஷ்ல தான் சொல்லணும். ஐ ஹாவ் ஹியர்ட் அபவுட் திஸ் பிஃபோர். நான் இதுக்கு முன்னாடியே இதை கேட்டிருக்கேன் அப்படின்னு சொல்றது. நெக்ஸ்ட் சென்டென்ஸ், நீ இவ்வளவு லேட்டா ஏன் வந்த. இப்போ யாராவது பற்றி கேட்கோம்ல, யாராவது லேட்டா நம்ம சொல்லி கேட்போம்ல, நீ ஏன் இவ்வளோ லேட்டா வந்த அப்படின்னு சொல்லி கேட்போம்ல, அதை எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்னா, why did you come so late. இது எப்படி கேட்கலாம், why. why அப்படின்னா ஏன் அப்படின்னு அர்த்தம். அடுத்தது did you. did இந்த எதுக்காக இது யூஸ் பண்ணுறோன்னா, past tense verb. அதான் ஏற்கனவே முடிஞ்ச லேட்டாக வந்துட்டான், அதை நம்ம கேட்குறோம், முடிஞ்ச போனதை நம்ம கேட்குறோம். ஸோ அப்போ என்ன பண்ணணும்னா past tense verb did யூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட்டு you. youனா நீ அப்படின்னு அர்த்தம். அடுத்தது come. comeனா வந்த, வா அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் so late, ரொம்ப தாமதமா, அதாவது லேட்டா அப்படின்றதுக்கு so late. நீ ஏன் லேட்டா வந்த அப்படின்னு சொல்லி கேட்கறதுக்கு why did you come so late. why did you come so late அப்படின்னு சொல்லணும். நெக்ஸ்ட் சென்டென்ஸ், நான் என்று புதுசா ஒரு விஷயம் கத்துக்கிட்டேன். நான் இன்னைக்கு ஒரு புதுசா ஒரு விஷயத்தை கத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்றோம்ல,
அதை வந்து எப்படி இங்கிலீஷ்ல சொல்லணும்னா I learned something new today. ஐன்றது நான், அடுத்தது லேர்ன். லேர்ன் அப்படின்னா வந்து படிச்சுக்க, கத்துக்க அப்படின்னு சொல்றோம்ல, அதுக்கு வந்து லேர்ன். அடுத்தது சம்திங். சம்திங் அப்படின்னா அதாவது ஏதோ ஒரு விஷயத்த அப்படின்னு அர்த்தம். ஏதோ ஒன்று அப்படின்றதுக்கு ஏதோ அப்படின்றதுக்கு சம்திங் அப்படின்ற வேர்டை வந்து யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட் நியூ, புதுசா அப்படின்னு சொல்கிறோம்ல, அதுக்காக இங்கே வந்து நியூ அப்படின்ற வேர்டை வந்து யூஸ் பண்ணுறோம். டுடே, டுடே வந்து இன்று அப்படின்னு அர்த்தம். ஐ லேர்ன் சம்திங் நியூ டுடே. நான் இன்னைக்கு வந்து புதுசாக ஒரு விஷயத்தை வந்து கற்றுக்கேன் அப்படின்றதுக்கு ஐ லேர்ன் சம்திங் நியூ டுடே. லேர்ன் அப்படின்றது நார்மலாக வந்து லேர்ன் அப்படின்னா வந்து கற்றுக்கிறது. இது வந்து லேர்ன் இடி எதுக்காக சேர்க்குறோன்னா கற்றுக்க முடிஞ்சிச்சு, ஓகேவா? அதனால வந்து லேர்ன் இடி வந்து சேர்க்குறோம். ஐ லேர்ன் சம்திங் நியூ டுடே. நெக்ஸ்ட் ஒன் வந்துன்னா அவன் என்னுடன் பேசணும்னு இல்லை. அவன் வந்து என் கூட பேசணும்னே இல்லை அப்படின்னு சொல்கிறோம்ல, அதை வந்து எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? இப்போ யாருக்காவது வந்து ஒருத்தருக்கு வந்து பேசணும்னு விருப்பமே இல்லை அப்படின்னு சொல்கிறோம்ல, அதை வந்து எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்னா he does not want to talk with me. இப்போ ஒரு இடத்துல தான் நம்ம சொல்வோம்ல, இவன் வந்து இந்த இடத்துல வந்து எனக்கு பேச வேண்டிய அவசியமே இல்லை அப்படின்லாம் சொல்கிறோம்ல, அதுக்கு வந்து எப்படி இங்கிலீஷில் சொல்லனா he does not want to talk with me. ஹீனா வந்து அவன், அடுத்து வந்து does not இல்லை அப்படின்றதுக்கு does not, அடுத்தது want வேண்டும், அதாவது வேண்டியது இல்லை அப்படின்றதுக்காக does not want அப்படின்னு யூஸ் பண்ணுறோம். to talk, பேசுறதுக்கு, பேசணும் அப்படின்னு சொல்லி கூப்பிட்றதால இதுக்கு வந்து பேசுறதுக்கு to talk with me. என்னுடன் அப்படின்றதுக்கு with me. he does not want to talk with me. அவன் என்னுடன் பேசணும்னு இல்லை அப்படின்னு அர்த்தம். இதுதான் வந்து இங்கிலீஷில் he does not want to talk with me. நெக்ஸ்ட் சென்டென்ஸ், இது எனக்கு ரொம்ப முக்கியமான விஷயம். இது எனக்கு ரொம்ப வந்து முக்கியமான விஷயம், இம்பார்ட்டண்ட்டான விஷயம் அப்படின்னு சொல்கிறோம்ல, அதை வந்து எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்னா this is very important for me. This is very important for me. this அப்படின்றது இது, அடுத்த is அப்படின்றது present tense verb, very அப்படின்னா ரொம்ப அப்படின்னு அர்த்தம், important அப்படின்னா முக்கியமான அப்படின்னு அர்த்தம், for me அப்படின்னா எனக்கு அப்படின்னு அர்த்தம். இது வந்து எனக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படின்றதுக்கு this is very important for me. இது எனக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ், உன்னை மீட் பண்ணது ரொம்ப சந்தோஷம். உன்னை வந்து மீட் பண்ணது ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்கிறோம்ல, அதை வந்து எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்னா I am very happy to meet you. I am, ஐனா வந்து நான், அடுத்தது am வந்து present tense verb, நெக்ஸ்ட் வெரினா ரொம்ப அப்படின்னு அர்த்தம், நெக்ஸ்ட் ஹாப்பினா சந்தோஷம் அப்படின்னு அர்த்தம், நெக்ஸ்ட் டு மீட் யூ, நெக்ஸ்ட் வந்து மீட் பண்ணது அப்படின்ற மாதிரி அர்த்தம், ஒன்று அப்படின்னு அர்த்தம், யூனா வந்து ஒன்று, டு மீட் அப்படின்னா வந்து மீட் பண்ணதுக்கு அதாவது சந்திச்சதுக்கு அப்படின்னு அர்த்தம். ஐ எம் வெரி ஹாப்பி டு மீட் யூ. ஒன்று சந்திச்சதுக்கு ரொம்ப வந்து சந்தோஷம் அப்படின்னு சொல்கிறது, மீட் பண்ணது ரொம்ப சந்தோஷம் அப்படின்றது இங்கிலீஷில் ஐ ஆம் வெரி ஹாப்பி டு மீட் யூ அப்படின்னு சொல்லணும். நெக்ஸ்ட் சென்டென்ஸ்,
நமக்கு இன்னும் கொஞ்சம் டைம் இருக்கு, நமக்கு வந்து இன்னும் டைம் இருக்குது. இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ் இது மாதிரி போகிறாங்க அப்படின்னும் போது நமக்கு இன்னும் டைம் இருக்குது, அவங்க போன போட்டோம் அப்படின்லாம் சொல்லுவோம்ல. நமக்கு இப்போ பஸ்ஸுக்கு இது போலாம் வெயிட் பண்ணிக்கும் போது சொல்லுவோம்ல, இன்னும் நமக்கு வந்து டைம் இருக்குது அப்படின்லாம் சொல்லுவோம்ல. அது வந்து எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்னா we still have some time. நமக்கு அப்படின்றதுக்கு we, நமக்கு அப்படின்னு அர்த்தம். ஸ்டில், ஸ்டில் அப்படின்னா வந்து இன்னும் அப்படின்னு அர்த்தம். ஸ்டில் அப்படின்னா வந்து இன்னும் அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் have, haveனா வந்து இருக்கு அப்படின்றதுக்கு have. some time, some timeனா வந்து கொஞ்சம் டைம் இருக்கு அப்படின்னு சொல்ற, கொஞ்சம் நேரம் இருக்கு அப்படின்றதுக்கு some time அப்படின்னு அர்த்தம். we still have some time, நமக்கு இன்னும் கொஞ்சம் டைம் இருக்கு அப்படின்றதுக்கு we still have some time. next sentence, next last sentence என்னன்னா, நீ இதை ட்ரை பண்ணி பாரு, நீ இதை வந்து ட்ரை பண்ணி தான் பாரு அப்படின்லாம் சொல்லுவோம்ல. அதை வந்து எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்னா லாஸ்ட் சென்டென்ஸ், you try this and see. you try this and see. you அப்படின்றது நீ அப்படின்னு அர்த்தம். ட்ரை, ட்ரைனா வந்து ட்ரை பண்ணி பாரு அப்படின்னா முயற்சி செஞ்சு பாரு அப்படின்னு அர்த்தம். முயற்சி, ட்ரை அப்படின்னா வந்து முயற்சி. this அப்படின்னா இதை அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் and, and வந்து and see, முயற்சி செஞ்சு பாரு அப்படின்னு சொல்றோம்ல, அதனால வந்து see அப்படின்ற வேர்டு வந்து யூஸ் பண்றோம். you try this and see, முயற்சி செஞ்சுட்டு மற்றும் பாரு அப்படின்னு சொல்லி சொல்றோம். நீ இதை ட்ரை பண்ணி பாரு அப்படின்றதுக்கு you try this and see. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஒரு சின்ன ரீகேப் வந்து பார்த்துடலாம். நாம இதை சரியா பிளான் பண்ணணும் அப்படின்றதுக்கு இங்கிலீஷ்ல என்ன சொல்லணும்? we need to plan this properly. நெக்ஸ்ட் சென்டென்ஸ், அவன் என்ன சொல்றான்னு கவனமா கேளு அப்படின்னு சொல்றோம்ல, அதுக்கு வந்து இங்கிலீஷ்ல என்ன சொல்லணும்னா listen carefully to what he is saying. நான் இதை பற்றி முன்னாடியே கேட்டு இருக்கிறேன். இதை வந்து எப்படி இங்கிலீஷ்ல சொல்லணும்னா I have heard about this before. நெக்ஸ்ட் சென்டென்ஸ், நீ இவ்வளவு லேட்டா ஏன் வந்த? இதை எப்படி இங்கிலீஷ்ல சொல்லணும்னா why did you come so late. நீ இவ்வளவு லேட்டா ஏன் வந்த? இதுக்கு வந்து இங்கிலீஷ்ல எப்படி சொல்லணும்னா why did you come so late. நான் இன்று புதுசா ஒரு விஷயம் கத்துக்கிட்டேன். இது எப்படி இங்கிலீஷ்ல சொல்லணும் I learned something new today. நெக்ஸ்ட் சென்டென்ஸ், அவன் என்னுடன் பேசணும்னு இல்ல. இது எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம் he does not want to talk with me. இது எனக்கு ரொம்ப முக்கியமான விஷயம். இது எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம் this is very important for me. நெக்ஸ்ட் சென்டென்ஸ், உன்னை மீட் பண்ணது ரொம்ப சந்தோஷம். இது எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம் I am very happy to meet you. நமக்கு இன்னும் கொஞ்சம் டைம் இருக்கு. இது எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம் we still have some time. நீ இதை ட்ரை பண்ணி பாரு. இது எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம் you try this and see. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த சேனலில் ஸ்போக்கன் இங்கிலீஷு, ஸ்போக்கன் ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு, கன்னடா, உருது, நெக்ஸ்ட் கம்ப்யூட்டரில் எம்எஸ் வேர்டு, எக்ஸலு, மொபைலில் வந்து எப்படி வந்து எம்எஸ் வேர்டு வந்து யூஸ் பண்ணலாம், இந்த வீடியோக்கான லிங்க் எல்லாம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஹாவ் எ நைஸ் டே.